நம்ம ஏன் அதிகமாக சினிமா பார்க்குறோம்? அதிகமாக ஏன் சினிமாவில் காதல் கதைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு ஞானத்தில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நிறைய காரியங்கள் அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, ஒரு காரியம் நிறைவேறாத காரியத்தினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், நமக்கு முன்னோர்கள் ஆகிய ஆதாம் ஏவாளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தினுடைய ஒரு காரியத்தினுடைய பாதிப்பு தான் நம்ம எல்லார்ட்டும் இருக்கு, நம்ம உள்ள இருக்கு. அது என்னன்னா, ஆதாமும் ஏவாளும் காதலித்து அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக முடியவில்லை, தோற்று போச்சு. அவர்கள் அவளை நேசித்தும் அவள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை, ஆண்டவர் சொன்னபடி நடக்கவில்லை. இதைத்தான் சினிமாவில் சீரியல்ல நம்ம படமாக எடுத்து பார்த்து பார்த்து ரசித்து அதை நம்ம அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆதாம் முழுமையான ஒரு அன்பை வாழ்ந்து இருந்தானால் நம்ம அதை பின்பற்றுவோம். இது அவனுக்கு கிடைக்காத ஒரு விரக்தியான ஒரு காரியத்தை நம்ம அதை சினிமா மூலம் கண்டு சரியா நம்ம அதை புகுத்த ட்ரை பண்றோம். அதனாலதான் எல்லா சினிமாக்களிலும் காதல்னு ஒன்று ஒரு இதை வச்சிருக்காங்க. கதாபாத்திரம், ஒரு கதாநாயகன் கதாநாயகன் இருப்பாங்க, அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு காதல் வரும். அப்போ அதை பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் அதுக்கு முன்னாடி சண்டை அடிக்கடியில் நடக்கும். லாஸ்ட்ல அவங்க ஒன்று சேராம இருந்தா நம்ம தியேட்டர்ல இருந்து நிம்மதியா வெளியேற முடியாது. காரணம், நமக்குள்ள இருக்கிறது அவங்க ஒன்னாய் வாழணும். அது தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிற ஒரு காரியம். அதனாலதான் நம்ம அதையே ஒரே சப்ஜெக்டை எடுத்து 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 அடுத்தது இன்னொரு நடிகரை வச்சு, இன்னொரு நடிகையை வச்சு, இன்னொரு கதாபாத்திரம் வச்சு, இன்னொரு லாங்குவேஜ்ல எல்லாத்திலும் மத்திய பொருள் ஒரு அன்பு ரெண்டு பேரை இணைக்க முடியவில்லை. அதுதான் மெயின். அன்பினால் அவர்கள் இணைய முடியவில்லை. நம்ம ஒரு கிடைக்காத ஒரு காரியமா, நடக்காத ஒரு காரியத்தை தேடி ஹொரைசன்ல அது நடந்துராதா அப்படின்னு. காரணம், ரெண்டு கதாபாத்திரங்கள் ஆடி பாடுகிறார்கள், நமக்கு சந்தோஷம், நம்ம கை தப்பி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம எரிச்சல் வராது, அப்பா பரவாயில்ல. அப்ப அவங்களுக்குள்ள பிரிவினை வரும்போது நம்ம வேதனைப்படுவோம். நிறைய லேடிஸை பார்த்தா அழுவாங்க, அது மாதிரி பதட்டப்படுவோம். ஐயோ நடந்துடக்கூடாது, அவங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. கடைசியில அவங்க ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷம், அந்த திருப்தியில நம்ம உள் மனதுல இருக்கிற அந்த காரியம் நடந்துவிட்டா நினைச்சிட்டு வெளியே வரும் தியேட்டரை விட்டு. இதுதான் சீரியல். அது ஒரு தடவை போதாது, உடனே எத்தனை தடவை பார்க்கறது வேற விதமா இருக்கும். எல்லாத்துலயும் டோட்டல் கான்செப்ட், நேசிக்கிற ஒரு கணவனும் அன்பா இருக்கிற நேசிக்கிற ஒரு கணவனும் கீழ்ப்படுகிற ஒரு கணவனும் இருக்கிறதா காணணும்னா பார்க்கணும். காரணம், இது தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம், நம்ம வீட்டுல நடக்காத இருந்தாலும் போய் பார்க்கறது. நம்ம வீட்டுல அந்த காரியம், ஒரு கணவன் மனைவியை நேசித்து ஒரு மனைவியை கீழ்ப்படைந்த நிமித்தமாக ஒரு குடும்பம் இருந்தா அவங்க சினிமாவில் போய் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் இதுல ஒரு திருப்தி இல்லாததுனாலதான் அங்க போய் பார்த்து அவர்கள் இணையும் போது சிரிச்சு, சரி, அவர்கள் பிரியும் போது அழுது, சண்டை வரும்போது பதட்டப்பட்டு, அப்படி உள்ள காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள்ல கடவுளுக்கு பிரியமில்லாத 5 காரியங்கள் உண்டு. அதுல ஒண்ணு பாதாளத்துல எத்தனை ஆத்மாக்கள் போய் சேர்ந்தாலும் அதுக்கு திருப்தி கிடையாது. அது ஃபுல் ஆகாது, பாட்டம்லெஸ் பிட். அதுக்கு கீழ்பக்கத்துல மூடி இல்லை, அதனால எவ்வளவு போட்டாலும் நிறையாது. அதுலதான் இன்னொரு காரியம், மலட்டு கற்கும். எத்தனை தடவை கல்யாணம் பண்ணாலும் குழந்தை உண்டாகாது, அதுவும் பாட்டம்லெஸ் பிட் மாதிரி. அதே மாதிரிதான் இந்த டிசையர்,
கணவன் மனைவி ஒன்றா இருக்கணுன்ற டிசையருக்கு ஒரு விடிவு காலம், அதாவது அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ அதே நம்ம இப்போ அங்கே போய் தேட்டரில் நடக்கிற காரியம் நம்ம வீட்டில் நடந்துட்டு இருந்தால் வில் பி ஹாப்பி, வில் பி செட்டில். இதுதான் சினிமாவில் உள்ள ஒவ்வொரு சீரியல்லையும் உள்ள காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ சீரியலில் ஜோக் அடித்தா சிரிக்கிறோம். நமக்கு சாதாரணமாக மற்றவங்களோட பேசும்போது ஜோக்கு வர மாட்டேங்குது, வந்தாலும் சிரிக்க மாட்டேங்கிறோம். காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த கவலை மற்ற பிரச்சனைனால. அந்த கேரக்டர் நமக்கு வந்துடாதா? ஜோக்கு அடிக்கும்போது நம்ம சிரிக்கணும், அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறோம், அதனால ஜோக்குக்கு சிரிக்கிறோம். அதுபோல 2 பேரும் சண்டை போட்டா ஐயோ சண்டை நடக்கக்கூடாது, அவங்க அடிதடி நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு ஆர்வமா நம்ம அதில் ஈடுபடுகிறோம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்போ அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டைன்னு வச்சுக்காங்க. மாமியார் கொடுமைப்படுத்துறவங்களா இருந்தா வீட்டில் அவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிற மாமியாராக இருக்கிற சீரியலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், அப்பா மருமகளை நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன். அதனால வேணும்னு இந்த சீரியல்கள் மாமியார் கொடுமைப்படுத்துறத ரொம்ப பெருசாக எடுக்கிறாங்க. ஒரு எபிசோடு 2 எபிசோடு வருஷக்கணக்காக எடுக்கிறாங்க. அதை பார்த்து 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 இவங்களுக்கு மாமியாருக்கு சந்தோஷம். அதே மாதிரி மருமகளுக்கு மாமியார் கொடுமைப்படுத்துறதா சீரியல் பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம். இது நம்ம வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு திருப்தி இல்லாததுனால அதை பார்த்து நம்ம டூப்ளிகேட்டா உண்டாகிற ஒரு லஸ்ட் இச்சை, அது ஜனங்கள் புரியாம அதில் மாட்டிக்கிறாங்க. அது என்ன ஆழமா பேசணும்னா, இப்போ ஒரு வாலிபரோ அவங்க மாம்சபரமான ஒரு காட்சியை பார்க்கும்போது அதுக்கு அடிமையாகிறாங்க. நம்ம நினைப்போம் இல்லை இல்லை, உண்மையிலே அந்த டிவி மொபைல் மூலமாக பார்க்குற அந்த உடல் ரீதியாக காமிக்கிற அந்த காட்சிக்கு இவங்க அடிமையாகிறாங்க. அதை பார்க்க தான் அவங்க துடிக்கிறாங்க. காரணம் இவங்களுக்கு அது வேணும். அது ஒரு பெரிய சாபம். அது கடவுள் கொடுக்கும்போது அனுபவிக்காம இல்லீகலா அனுபவிக்கிறது இன்னைக்கு எல்லாரும் கையில இருக்கு. அதுக்கு அடிமைப்பட்டு அவங்க அதை பார்த்து ரசிக்கிறாங்க. சிரிக்கும் போது சிரிக்கிறோம், அழும்போது அழுகிறோம், லஸ்ட் வரும் அங்க வந்து அதை நம்ம லஸ்டா எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல ஒரு அரசாங்கத்தை குறிச்ச இல்லை மற்ற நீதியை குறித்த ஒரு படமா இருந்தா நீதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். இது அது நீதி இல்லாம மற்றவங்களை ஒடுக்கிறது நமக்கு பிடிக்கல. காரணம் நம்ம உள்ளத்துல அதுக்கு நீதி வேணும். அப்படி உள்ள சம்பவத்துல நம்ம அடிமைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்ல, பாவம் ஏழைகளை பார்க்கும்போது பரிதாபமா ஐயோ கஷ்டமா இருக்கு. காரணம் அவங்களுக்கு கொடுக்கறது நம்மகிட்ட இல்லை. ஏழைகளுக்கு யாராவது கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். அது டிவியில சீரியல்ல யாராவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்றதுன்னா அது பெரிய சீரியலா ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு அப்படிப்பட்டு எடுக்கிற யூடியூப் நிறைய பேர் அநேகம் பேரால் லைக் பண்ணப்படுகிறது. காரணம் அது நான் செய்ய முடியல, செய்யறவங்களை பார்த்தோம்னா நான் லைக் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது மனுஷன் தனக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்கள் செய்ய முடியாமல் தவிக்கும் போது அதை சினிமா, சீரியல் அந்த மாதிரி ஒரு துறையின் மூலமாக திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இது அவனுக்கு வாழ்க்கையில திருப்தியை கொடுக்கறது இல்லை, ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஒரு சந்தோஷம். அதனால இவனுக்கு ஒரு திருப்தி கிடைச்சதுன்னா, ஒரு சினிமா பார்த்த உடனே திருப்தி கிடைச்சுன்னா அடுத்த சினிமா பார்க்க வேண்டிய தேவை இல்லை. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் அவனுக்கு தேவையானதை சாப்பிட்டான், அவனுக்கு நல்லா பிடிச்சி போச்சு, அதுல திருப்தி கிடைச்சதுன்னா திருப்பி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, இந்த பிஸா சாப்பிட்றாங்க, ஒரு தடவை சாப்பிட்டு திருப்தி ஆச்சுன்னா அடுத்த தடவை அது தேவையில்லை இல்லையா? அதனால அவங்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் தான் இந்த சினிமாவும். இது அவங்களுக்கிட்ட இருக்கிற ஆசையை, லஸ்டை, விருப்பத்தை தூண்டுகிறது. இது மனுஷனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். எப்படி வந்தது, இதனால் இது வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு. இந்த இச்சைகளுக்கு ஜனங்கள் விலக வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாகணும். அவர் ஞானம் கொடுக்கும் போதுதான் இது லஸ்ட், இது அன்ஃபுல்ஃபில்டு ஒரு டிசையர், பாட்டம்லெஸ் பிட்டோட, மூடி இல்லாத ஒரு பாதாளத்தினுடைய
காப்பி அது எனக்கு வேண்டாம். எத்தனை தடவை அதை செய்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. என்னென்ன மாணவர்கள் சொன்னா 300 பெண்களை திருமணம் பண்ணா சாலமோன் இஸ் நாட் ஹாப்பி. அப்படிப்பட்ட ஒரு லஸ்ட் நம்ம பிடிச்சிருந்தோம்னா அதை நம்ம அறியணும் அப்படின்னா யூ நீட் கிரைஸ்ட். நமக்கு ஞானம் வேணும். ஆண்டவர் ஞானம் கொடுத்தாதான் அதை புரிந்து கொண்டு வாழ முடியும். நம்ம என்ன பண்றோம், குழந்தையா இருக்கும்போது மொபைலை கையில கொடுத்துட்டு சாப்பிடல, அதனால சாப்பாடுக்கு அதை உபயோகப்படுத்துற மாதிரி வளர்த்துடுறோம். அது ஒரு பெரிய சாபம். அந்த குழந்தைகள் மொபைல்ல கார்ட்டூனை தான் பார்க்கும். அந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பத்தகாத வாழ்க்கையை அவங்க விரும்பி பார்ப்பாங்க. அது எப்படின்னா 2 கேரக்டர், கார்ட்டூன் தான் கேரக்டர் சண்டை போடும். இந்த குழந்தைகளுக்கு வெறுப்பு மனப்பான்மை கொஞ்சம் சின்ன குழந்தையா இருக்கும்போது 1 வயசு 2 வயசுல நம்ம ஊட்டி விட்டுருக்கோம். அந்த குழந்தை அதில் அடிக்ஷன் ஆயிடும். இப்போ யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு மேலாக நாம் இதை செய்ய வேண்டும். படிப்போ மற்ற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாம் பெருமையா செய்ய வேண்டும் அப்படின்ற பெருமையை இந்த கார்ட்டூன் மூலமாக புகுத்தி விடுகிறார்கள். அடுத்ததாக இந்த கார்ட்டூன் இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுல அம்மா அப்பாவை பிடிச்சி எடுத்துருவாங்க. எப்படின்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல குழந்தைகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு அதுல போட்டு விடுவோம். அதை குழந்தைகளும் பார்க்கும், அம்மாவும் பார்த்து அதுல அடிக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் கொஞ்சம் பாட்டு கேட்கும் அப்படின்னா பாட்டுக்கு அடிமையா அதை வளர்த்துருவாங்க. அது கொஞ்சம் வளர்ந்த போது அதுக்கு சூட்டபிளான காரியங்கள் அதில் புகுத்தி விடுவோம். அது எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டும் சாப்பிடணும்னு அவங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன வாங்கணுமோ அதையும் அதில் புகுத்தி விட்டுருவாங்க. அப்போ எல்லாம் அவங்க பிஸ்னஸுக்காக ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சப்ஜெக்ட் இந்த மொபைலில் டிவியில் இருக்கிறதுனால இவங்க அதை பார்த்து அடிமைப்பட்டு அதுக்கு அடிமையாகிறாங்க. இப்போ நம்ம உபயோகிக்கிற எல்லா பொருளுமே டிவியில் பார்த்தது. உண்மையாய் நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணி சாப்பிட்றது இல்லை, வாங்குறது இல்லை. காரணம், நம்ம சாப்பிடுற வாங்குற பதப்படுத்தப்பட்ட எந்த பொருளை எடுத்தாலும் அதுல பின்னாடி லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுல என்னென்ன கண்டென்ட்னு அதை வாசித்து மனசுல நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இந்த உண்மையிலே வாங்க மாட்டீங்க. எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்னா ஒரு விதமான கெமிக்கல், அது நம்ம சரீரத்தை கெடுக்கும். அதை சாப்பிட்டு நம்ம உடம்புல எல்லா நோயையும் நம்ம வாங்கி வச்சு கொண்டிருக்கிறோம். இது எப்போ குழந்தையில இருந்தே கார்ட்டூன் மூலமாவே அவன் அந்த கேரக்டரை அனுப்பி விடுகிறான். அதனால குழந்தை பருவத்திலிருந்தே உலகம் அந்த குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் வந்து விடுகிறது. அது வளர்ந்து சீரியல் மூலமாக வருகிறது, சினிமா மூலமாக வருகிறது. அந்த சினிமா மூலம் வருகிறத நிஜமென்று நினைத்து கொண்டு, காரணம் அடோலசன்ஸ், அவங்க இளமை பருவத்தில் அதை இது ஒரு மாயானதுன்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதில் வளர்ந்து விடுகிறார்கள். அம்மா அப்பாவுக்கு அவங்க மேலே கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. நம்ம குழந்தைகளை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்த்திருந்தால் இது நடக்காது. நம்மவும் அடிமையாகி குழந்தைகளின் அடிமையாக்கி இருக்கிறதுனால் இந்த சம்பவம் நடக்குது. we have no control. கெமிக்கலை சாப்பிடுகிறோம், தேவையில்லாத ஆடைகளை உடுக்க வைக்கிறோம், தேவையில்லாத எரிச்சல் உள்ள காரியங்களில் ஈடுபடுகிறோம், அநீதியான காரியங்களை மனசில் போட்டுக்கொள்கிறோம். அது எல்லாமே டுவர்ட்ஸ் மணி. இதெல்லாம் செய்தால் பணம் கிடைக்கும்னா எதுக்கும் மனுஷன் தயாராகிடுவான். எப்படின்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, அதை அடையதான் நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் இருக்கிறது உண்ணவும் ஒடுக்கமும் இருந்தால் போதும். அதான் ஆண்டவர் சொன்னார். ஆகாயத்து பறவை பாருங்கள், அவர்கள் அதை அறுக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுக்கிறார். அது மாத்திரம் நீங்க ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு நீங்க என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் சாலமோன் முதல்வனாய் உடுத்திருந்தான் அந்த இதுக்கு கூட நீங்க வரமாட்டீங்க. எப்படின்னா புல்லு காட்டு புஷ்பம், அதுக்கு இருக்க அந்த இலையும் தலையும் அதுக்கும் இருந்த காம்பினேஷனும், அதோட பூ ஒரு கலர், அதோட மொட்டு ஒரு கலர், அதுக்கு இருக்கிற அந்த இலைகள், அதோட தண்டு, காட்டு புஷ்பம். காட்டுல ஒன்றும் மனுஷன் உண்டாக்கல, தன்னால் வளர்றது. இப்போ விதவிதமான இது. அதுக்கு உடுத்ததை அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோமே, அதுக்கு உடுத்ததை பார்க்கிலும் அதிகமாக சாலமோனே உடுக்கல, அவ்வளவு ஞானம் உள்ளவருக்கு ஆண்டவர் கொடுக்கல. அதை ஒரு காட்டு புஷ்பத்தை கொடுத்திருந்தால் ட்ரெஸ் நமக்கு ஆண்டவர் தனது அவ்வளவு பெரிய நிச்சயம் உள்ளவா என்று எழுதியிருக்கிறது. அப்போ அதுக்காக
உண்ண உணவும் உடைய இருந்தா போவதும், அதுக்கு மேல நமக்கு வீடு இருக்கு, மற்ற காரியங்கள் இருக்குன்னா இட்ஸ் அடிஷனல் பிளஸிங். we are luxurious people. யார் யாருக்கு வீடு இருக்கோ அவங்க எல்லாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை வச்சுக்கிட்டு திரும்பியும் நம்ம கண்ணீர் வடிச்சோம்னா we are ரொம்ப ஒரு நிர்பந்தமான மக்கள். நம்ம பணம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து வீடு கொடுக்கறாருன்னா இட் இஸ் ஒரு பெரிய பிளஸிங். அதை வைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் வீடு கொடுக்கிறது. இப்போ ஆண்டவருடைய கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்து சீசர்கள்னா பேதுரும் அவரோட கூட ஒரு இந்த 5 பேரும் சேர்ந்து ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு மீன் பிடிக்க வருவாங்க. காரணம் அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பைசா இல்லை. கடலில் மீன் பிடிக்க போய் நைட்டு பூரா மீன் வலை போடுவாங்க அவங்களுக்கு, அதனால மீன் கிடைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் காலையில் ஏர்லி மார்னிங் அவங்கள அந்த கடற்கரையில் வந்து சந்திச்சு வெளிப்படுத்துவார். அவங்க பிசாசுன்னு நினைப்பாங்க, ஏன்னா அவர் யுவாஸ் இன் ஸ்பிரிட். அப்போ பேதுரும் அதை பார்த்த உடனே இன்னொரு சீசன் சொல்லுவோம், அது ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஒரு மேலே ஒரு சின்ன சட்டமாதே போட்டிருந்தான். அதை கரெக்டாக வச்சுட்டு தண்ணீரில் நிர்வாணமாக சாடிட்டான். பேதுருக்கு ட்ரெஸ் கிடையாது. எப்படி இருக்கு? ஆண்டவரோடு கூட இருந்த பிரதானமான ஒரு சிஷ்யனுக்கு ஆகாரமும் இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லை. அன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அதை நம்ம புரிந்துக்கிறது இல்லை. அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணாரு, அவங்களை அழைத்து உங்கள்கிட்ட என்ன இருக்கு, 153 மீன் இருக்குன்னு அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த இடம் பக்கத்துல ஒரு பாறை, சின்ன பாறைக்குள்ள இருந்தது. அந்த நான் சொல்ற இடம்லாம் என்ன இருக்கு, அவைலபிள் அந்த இடம். அந்த இடத்துல ஆல்ரெடி ஏற்கனவே எங்கேயும் கடையில வாங்கி இல்லை, அவரு மீனை பிடிச்சி பொறிச்சு அப்பத்தையும் சுட்டு வச்சு அவனுக்காக காத்துட்டு இருந்தார். அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க கொண்டு வந்த மீனையும் சேர்த்து சாப்பாடு போட்டார். அப்போ ஆகாரம் இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னா ஆண்டவர் கவலைப்பட்டு வர மாட்டாரா? நம்ம அதை சந்ததிகளுக்காக சேர்க்க வேண்டி நமக்கு அதில் லஸ்ட் பிடிச்சி அது அபரிதமாக நமக்கு இருக்கிறதுக்காக எவ்வளவு சேர்க்கிறோம். எல்லா பெண்கள்கிட்ட கேட்டால் உங்களால் என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் எவ்வளோ பீரோவில் நீங்கள் ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒரு ஆடை இல்லாதவருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி கொடுக்காம நீங்கள் வந்து ஆலயத்தில் ஆண்டவரை மையப்படுத்திட்டு நான் கிறிஸ்டியன் சொல்றதுல என்ன இருக்கு இல்லையா? ஒரு ஆகாரமும் ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அவருடைய பிள்ளைகள், அதனால அவர் கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் செய்த பிறகு ஜனங்கள் அவர்களோட வந்து சேர்ந்த பிறகு இவங்க மீன் பிடிக்கும் போல ஒன்றும் போகல. ஏன்னா ஆண்டவர் ஜனங்கள்ல பொக்கிஷங்களை கொண்டு இவங்க காலடியில கொண்டு வச்சார் மினிஸ்ட்ரி பண்ணும்போது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கரிசனையோடு இருக்கிறார். உணவு உடுக்க இது இருந்தா அது ஹாப்பி. ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுறதுக்கு அதை 2 பேசிக் இருந்தாலே சந்தோஷமா ஜீவிக்கலாம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. நம்ம இப்ப பார்த்துக்கொண்டிருந்த அநேக காரியங்கள் ஆண்டவரிடம் இருந்து நம்ம பிரிக்கிறது என்பதாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக இச்சைகளுக்கு நம்ம அடிமைப்படுத்துகிறது. இப்போ பேசிக் திங் இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இதுக்கு காரணம் நம்மளுடைய அறிவு, ஞானம் இல்லை, நாலேஜ் நமக்கு இப்போ எங்கிருந்து வந்தது அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த பழம் சாப்பிட்டதுனால, பழம் சாப்பிட்டதுனால வந்தது அறிவு. அது கொண்டு அது நிமித்தமாக ஜீவித்து கொண்டே இருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆண்டவர் தன்னை பற்றி எழுதி சொல்லிக் கொடுக்கறதுக்காக சீனாமலையில போய் இருந்து பேச ஆரம்பிச்சார். பேசும்போது அவர் பேசுறத கேட்கறதுக்காக ஜனங்கள் வந்த போது அவங்க பேச வேண்டும், பேசக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அந்த மலை அப்படியே அக்கினி பற்றி எரிகிறது. அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், யாருக்கிட்ட வரக்கூடாது, தொட்டாலே செத்து போயிங்க. அப்படி இருந்த நிலைமையில பேசும்போது பேச விடாம வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் மோசையை கூட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்தார் பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை. அது எதுக்குன்னா இவன் பேசுனா கேட்டா நாம் சொல்லுற ஞானத்தை கேட்கறதுக்கு அவன் தயாரா இல்லை. அதனால எழுதி அவன் அறிவு கொண்டு படிக்கட்டும் அப்படின்னு அறிவு கொண்டு படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம், லா. எப்படி மோசை நியாயப்பிரமாணம். இதுதான் 5 புத்தகங்கள் எழுதி கொடுத்தார். அதுக்கு பேரு டோரா. அது மாத்திரமில்ல, மோசைக்கு ஓரலா சொன்ன நிறைய காரியங்களையும் அவங்க
வேற ஸ்கொரோல எழுதி வச்சிருக்காங்க மோசேக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு. ஆனா 5 புக்கில் முதல் 5 புக்கில் இருக்கிற காரியங்களும் அவர் எழுதி கொடுத்ததாக அவர் மோசே கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஆண்டவர் அது கொடுத்ததுன்னா அதை படிச்சு நீ நாலேஜ் இருக்குல்ல, நீ தான் நாலேஜ் வச்சு ஜீவிக்கிறல்ல, அதை படி நடந்துக்குன்னு. அதை படி நடக்க முடியாம தோற்று போன மனுஷன்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் கிறிஸ்துவாய் வந்து அவர்களுக்கு ஞானத்தை போக ஆரம்பிச்சார். ஓகே, இந்த நாலேஜ் இவ்வளவு நம்மை இந்த சினிமா என்கிற துறையில இருக்கிற அந்த காரியத்துல எவ்வளவு நம்மளை இழுத்து கொண்டு போக காரணம் என்ன? நாலேஜ். அதுக்கு யார் அதிபதி, யார் அதை நம்ம செய்யறாள் என்று நாம் இப்போது வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து அதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். எசேக்கியேல் 28 அதிகாரத்துல ஒரு ஆண்டவர் இந்த இதற்கெல்லாம் காரணமாயிருந்த ஒரு தூதனை பற்றி ஊமையாக தீர்வின் அதிபதி என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதுல என்னென்றால், உன் மேன்மை இருதயம் மேன்மை கொண்டது. யார் ஆண்டவருக்கு எதிராக இருந்த ஒரு மேன்மை கொண்டு உள்ளவன் இருந்தால், நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் விழித்திருக்கிறேன் என்று சொல்லி, நீ உன் இருதயத்தை தேவன் இருதயம் போல் ஆக்கினாய், ஆனாலும் நீ மனுஷனை இல்லாமல் தேவன் அல்ல. இப்படி ஒரு தூதன் அந்த பரலோகத்தில் இருந்து அவனுக்கு ஆண்டவர் அநேக சலுகைகளை கொடுத்து வைத்திருந்தார். அதுல அவன் 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 செய்த காரியம், அவன் இருதயம் மேட்டிமையானது. தண்ணீர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருந்தான், தேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அது அவன் தேவன் அல்ல, உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, ஒரு தூதன். அவன் ஆண்டவர் கொடுத்திருந்த மற்ற காரியங்களை பார்த்து நீ ஞானவான் அவனுக்கு கொடுத்திருந்தான். ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்படல. ரகசியங்களை அவனுக்கு தெய்வ காரியங்களை சொல்லி இருந்தார். நீ ஞானத்தினாலும் புத்தினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷத்தின் சாலைகளை சேர்த்துக் கொண்ட. அவன் அந்த ஞானத்தினால பொண்ணு வெள்ளி பொக்கிஷத்தை தான் சம்பாதித்தான். யாரு? சாத்தான் என்று சொல்லப்பட்ட ஆதியிலே இருந்த பரலோகத்திலே இருந்த லூசிபர் என்கிற ஒரு கேரக்டர். அப்ப அதை தான் இன்னைக்கு சினிமா மூலமாக நமக்கு அவனுக்கு அடிமைப்படும்படியா, அதை நாம இச்சிக்கும்படியா சினிமாவில் உள்ள காரியங்கள், சினிமா சீரியல், மொபைல் மூலமாக நம்மை சந்திக்க முயற்சி செய்கிறான். அடுத்த வசனம், உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினால் உன் பொருளை பெருகப்படினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை. இதெல்லாம் அங்கிருந்து நமக்கு உலகத்திலிருந்து கிடைக்கிற மேட்டிமை, பெருமை, செல்வம் வரும்போது நமக்கு மேட்டி, இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கிறோம். நம்ம அதை அட்டாக் பண்ணுகிறது. அது அவனுடைய இருந்து வந்த நாலேஜ் முகந்தரமாக நம்மை அவன் ஏவாளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பழத்தின் சாப்பிட்டதுனால வந்தது. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவன் இருதயத்தை போல ஆக்கிறபடியா, நான் தேவன், நான் எல்லாரும் சர்வ உள்ளவர் அல்மைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறபடியினால, இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாக மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக உன் பட்டைகளை உருவி உன் மென்காய் குலத்தி போடுவார்கள். ஈவன் இந்த ஞானத்தை கொண்டு நடக்கிற அந்த சாத்தானுடைய எல்லா காரியங்களும் மறுதேசத்தாரினால் இப்ப பூமியில் உள்ளவர்கள் குலைத்து போடும்படியா ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். உன்னை குழியிலே விழ தள்ளுவார்கள், நீ சமுத்திர நடுவிலே குலையிலே சாகுலே போவார். சாத்தானுக்கு கரண்டா கொடுக்கப்பட பனிஷ்மெண்ட். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நீ தேவன் என்று நீ சொல்லுவாயோ, உன்னை குத்தி போடுகிறவனை உன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் அவனை குத்தி போடுறதுக்காக மனுஷ சாயலிலே தான் வந்து செய்வார். அதுதான் மனுஷகுமாரன் என்று இயேசுவை சொல்லுகிறது. மனுஷன் அவனை கொல்ல முடியாது, மனுஷகுமார் இவனை கொல்ல முடியும். அந்த சாயலாய் தேவன் வந்து இயேசு வந்து கொல்லுவார். அதுதான் சிலுவையில நடந்தது. அவருடைய கொதிக்கால் போன்ற ஒரு சீசனை அவன் கடித்த போது, நசுக்கின போது, அதே காலை வந்து அவன் தலையை நசுக்கிட்டான். அப்ப அவனுடைய அதிகாரத்தை இயேசு மனுஷனாக வந்து நசுக்கிறார். அதுதான் மறுதேசத்தாரின் கையினால நீ விருத்த சேதனம் உள்ளவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். இதுல விருத்த சேதனம் இல்லாதவர்கள் பாவத்தினால் சாவார்கள். அது ஒரு பெரிய ரகசியம்.
விருத்த சேதனம் உள்ள இருதயம் இல்லாமல் இருந்தால் நாம் பாவ இருதயத்தோடு ஜீவிப்போம். அந்த பாவ இருதயத்தினால் வருகிற அந்த பாவ சாபத்தினால் மரித்து போவோம் என்று சொல்கிறது. ஜனங்கள் அப்படி பட போயிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு அதை சொல்லி வைக்கிறார். அடுத்தது பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நம்ம இதுல சொல்லும்போது விருத்த சேதனம் இல்லாமல் வேண்டாம், அறிவினால் உண்டாய பழத்தை சாப்பிட்டதுனால் வந்த வீண் பெருமையும் கண்களின் நிச்சயம் மாம்சத்தந்தை ஜீவனத்தின் பெருமை நம்ம இதயத்துல இருக்கிறதுனால நாம் அப்படி செத்து போவோம். அதனால அதை வெட்டி எடுத்து விட வேண்டும் என்று அதுதான் விருத்த சேதனம், அது இருதயத்தில் உள்ளது. அடுத்தது மனுபுத்திரனே, நீ தீர்வு ராஜாவுக்கு புலம்பி அவனை நோக்கி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அவனை உங்கள் படைக்கும் போது எப்படி அவனை படைத்தார் எப்படின்னு ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அவனுக்கு விசித்திரமான சிட்டம் முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் பவர், அதிகாரம். முத்திரை ராஜாக்கள்லாம் முத்திரை மோதிரத்தை வச்சுதான் அவங்க சீல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சீல் அடிக்கிறோம் ஒரு ஆபீஸ்ல உள்ள அதிகாரத்தை அவங்க பேர். அதே மாதிரி ராஜாட்ட முத்திரை இருக்கு, அதை வச்சு சீல் பண்ணாருன்னா அதுதான் அதிகாரம். முத்திரை அதிகாரம் உள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுல ரொம்ப ஞானவன். நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தேன். பியூட்டி அவனோட இது. நம்ம இன்னைக்கு சினிமாவில எல்லாம் பியூட்டி ஆர்டிபிஷியலா பியூட்டி பண்றான். நேச்சுரலா இருக்கிற ஒரு அழகுள்ள பொம்பளைகளையும் யாரும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, இவங்களுக்கும் அப்படி வாழ விருப்பம் இல்லை. எவ்வளவு ஆண்டவர் படிச்சார் இயற்கையாவே அழகா. அதை அலங்கோலம் பண்றது நம்ம அந்த ஆண்டவருக்கு விரோதமான காரியம். ஆண்டவர் படிச்சது அப்படியே இருந்தா அதுதான் பியூட்டி. சாரால் கணவன் கீழ்ப்படிந்தார் என்பது முகத்துல போட்ட அந்த பியூட்டினஸ்ல அல்ல, இருதயத்துல ஒரு பியூட்டி. அது இல்லாம அது வேண்டாம் எனக்கு, நான் அழகு ஆர்டிபிஷியலா அழகு பண்ணணும்னா ஆண்டவருக்கு விரோதமானது. அதை அப்படி பூரண அழகு உள்ளவன் அவன் அதைத்தான் மற்றவங்களுக்கு படித்து கொடுக்கிறான். அடுத்தது, நீ தேவனோட தோட்டமாக ஏதேன் இருந்தவன். ஏதேன்ல இவனை எதுக்கு வச்சாருன்னா, 2 பேரும் காதலர்கள் இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா வாழும்படியா நீ அதுல இருக்காது, அவங்களுக்கு காத்துக்கொள், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு கூட இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் வேணா, அதுக்கு ஏழுல இருந்தவன் பத்மராக, புஷ்பராக, வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீளம், மரகதம், மாணிக்கு முதல்ல சகலவித ரத்தினங்களும் பொன்னும் ஒன்றை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சரி, அது இதெல்லாம் இவனுடைய எந்த எத்தனை ரத்தினங்களையும் அவன் கை மூடிக்கொண்டிருக்கணும், அவன் அணிஞ்சிருக்கிறான். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இதை அணிகிறதுனால நமக்கு ஒரு மேன்மையை நினைச்சிட்டு இருக்கோம். அவனுடைய இருதயத்தை போல அவனுடைய கேரக்டர் நமக்கு வந்ததுனால, அது இந்த நாளுக்குனால வந்ததுனால ரத்தினங்களையும் அது விலைமிருந்த மாணிக்கத்தை நம்ம விரல கழுத்துல காலில் மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பெருமையாக நினைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னில் பாதைப்படுறதுக்கு இஸ் மியூசிஷியன். அதுதான் மியூசிக் மூலமாக ஜனங்களை தன்னிட்ட இழுக்கிறது. முதலாவது மியூசிக்கு அடிமையானவங்களை இழுத்து அவன்கிட்ட இருக்கிற மற்ற பொருள் எல்லாம் வித்துருவான். அழகு ஆர்டிபிஷியல் உள்ளதெல்லாம் அவங்களுக்கு மேட்டிமை அதை வித்துருவான். அப்படி இழுக்கிறது தான் சாத்தானுடைய காரியம். அதெல்லாம் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்து அறிவு மூலமா, நாலேஜ் மூலமா நம்ம இருதய விருத்த சேதனம் பண்ணாவிட்டால், அறிவு மூலம் நம்ம ஜீவிக்க ஆரம்பித்தால் அது நடந்து கொண்டு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ண கேரும் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களை நடுவே விழாவில். நிறைய பேர் அக்னியை போட்டு நடக்கிறாங்க தெரியுமா? இது அவன்கிட்ட உள்ள ப்ராடக்ட். அது தீ கிடக்கும் போது ஹி இஸ் ஹாப்பி. அது அவனுடைய ப்ராடக்டை எல்லா ஜனங்களுக்கும் வித்து தேவனிடத்துல அவனை பிரிக்கணும். அதுதான் தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு உள்ளத கான்செப்டை மாற்றணும். தேவன் சொல்றது சரியில்லை, அதை மாற்றணும் அப்படின்னு தான் அவனுடைய ப்ராடக்ட். இயேசு சொன்னார், பிதாவுடைய வாயிலிருந்து வாருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதி வச்சிருக்கிறது. அதான் இயேசு அந்த பாலைவனத்திலே அவனை சந்தித்த போது, அவர் தண்ணீர்ல மூழ்கிட்டு வந்து அவனை சந்திச்ச போது அவர்கிட்ட சொன்னார், இப்போது கல்லை அப்பமாக கொடுக்க முயற்சி பண்ணி அதில் ஆண்டவர் அவனை ஜெயித்த உடனே அடுத்தது உயர்ந்த மலை மேல கொண்டு வச்சுட்டு உலகத்தை பார்க்கறது காமிப்பான். இது ஒரு ஆழமான காரியம். உலகத்துல மேல இருந்துட்டு உலகத்தோட எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்? அது நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தட் வாஸ் விண்டோஸ் நம்ம பார்க்கறது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை, அவருடைய ப்ராடக்ட் அது. அவன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தான். அதுதான் விண்டோஸா நம்ம இன்னைக்கு உலகம் முழுவதையும் உள்ள காரியங்களை, அருவருப்பு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட காட்டிட்டு என்ன சொன்னா, நான் இதெல்லாம் உனக்கு தாரேன். நம்மகிட்ட இப்ப விண்டோஸ் மூலமா, மொபைல் மூலமா சொன்னா எல்லாம் உனக்கு தாரேன், டேக் இட். ஆனா நீ என்ன வர்ஷிப் பண்ணணும்? ஆண்டவர் சொன்னா நீ என்ன படைந்துட்டா இதெல்லாம் தருவோம், இதுக்கு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. உண்மைதான், அதெல்லாம் ஆதாம் இருந்து பறிச்ச அதிகாரம். எப்போ பழத்தை சாப்பிட்ட போது அவன் நிர்வாணி ஆனானோ அப்போ ஆதாம் அவனுக்கு அடிமை ஆயிட்டான். ஆதாம்கிட்ட இருந்த அதிகாரம் அவன் வாங்கிட்டான். அப்ப அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு உலகத்தை இந்த மாதிரி அவசியம் இல்லாத ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களால் நிறைச்சி அதை நம்மக்கிட்ட விற்க ட்ரை பண்றான். அந்த விண்டோஸ் மூலமாக நம்ம அந்த விண்டோஸ் மூலமாக பார்த்து அடிமையாகி ஞானம் என்கிற ஒரு காரியத்தை உணர முடியாதவர்களால் மாறிவிட்டோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கிட்ட வந்தாதான் இது எனக்கு வேண்டாம், இந்த விண்டோஸ் மூலம் வருகிற காரியங்கள் என்னை கெடுக்கிறது. காரணம் இதை பார்த்து அப்படியே ஜீவித்து நரகத்துக்கு போறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஆத்மா அல்ல நீ, தேவனுக்குரியது. ஏன்னா தேவன் தம்முடைய சாயலாய் படைத்தார், அதை he wanted back, அப்படியே விரும்புகிறார். அப்படியே அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை போல பரிசுத்தமாயிருங்கள், நானும் பிதா உண்டாக்குற போல நீங்களும் இருக்கணும். நானும் பிதா உண்டா இருக்கிறது தான் பரிசுத்தம், அதை போல நீங்களும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் அங்கீகரிக்க முடியும். அதுக்கு எதிரானதுதான் இந்த சாத்தானுடைய அறிவாகிய இந்த காரியங்கள் எல்லாம். அது ஆரம்பத்திலே அவங்களுக்கு எடுத்தது போல, ஆரம்பிய வேலை பிரிச்சது போல, இன்றைக்கும் அவன் சினிமா மற்ற காரியங்கள் மூலம் இதை நமக்கு புகுத்தி நம்மை கெடுக்க முயற்சி செய்கிறான். நம்ம அதுல விழுந்து போய்விட்டால் வேற வழியே இல்லை. அவனுக்கு அதிபதி, அவனுக்கு அடிமையாயிரும். தட் இஸ் கால்டு ஹெல். ஆனால் இப்போது நமக்கு ஆண்டவர் டைம் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம உணர்ந்து விட்டால், நாம் ஞானத்தை ஆண்டவருக்கு பெற்று கொண்டால் ஒழிய இந்த மொபைல்ல இருந்தோ பாவக்காரர்களுக்கு விடுதலை பெறவே முடியாது. வேற எந்த இதை செய்தாலும் இதுல இருந்து விடுதலை பெற முடியாது. இன்னைக்கு இட்ஸ் ஹை டைம். உலகத்துல பாவம் சாபத்துல நிறைஞ்சு இருக்கிறது. அதுல விடுவிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அவர் கொடுக்கிற ஞானம், அவர் ஞானம் கொடுத்த பிறகுதான் சொல்லுவாரு என்ன இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று. அது வரைக்கும் மனுஷன் அடிமைப்பட்டு கேட்டே இருப்பான். இது மாத்திரமல்ல, இப்ப நம்ம அடிமைப்படுறது இல்லை, நம் அடிமைப்படுத்தப்பட்ட சந்ததிகளை உருவாக்குவோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாரையும் நாம் பாவத்துக்குள்ளான செய்கிற அந்த கேரக்டராய் மாற்றிக்கொண்டே இருப்போம். அவனுடைய ஏஜெண்டாய் மாறுவோம். அதுதான் பெரிய சாபம். அதிலிருந்து விடுபட முடியாமல் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற சாமத்துக்குள்ளா இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, படிப்பு இருக்கு, ஆனால் டிப்ரெஷன், வெளியே வர முடியல, இதெல்லாம் அனுபவிக்க முடியல. காரணம் உனக்கு உண்டாக்கப்பட்டது அல்ல. இதுக்கு அடிமையாக இல்ல ஆண்டவர் உண்டாக்குறார். யூ ஷுட் பி ஃப்ரீ. உலகம் உன்னை அடிமைப்படுத்தி அதுக்கு அடிமையாக கரைந்து அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனைவியை கொடுத்திருக்கால் அவளோட சந்தோஷமா இருக்க முடியவில்லை. நல்ல கணவனை கொடுத்திருக்கார், அவரோட சந்தோஷமா இருக்கல. பிள்ளைகளை கொடுத்திருக்கார், அவர்கள் நான் சொன்னதை கேட்கல, நான் அவர்களை அன்பா நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில அம்மா அப்பா தள்ளப்படுகிறார்கள். காரணம், அம்மா அப்பா தள்ளப்படுறாங்கன்னா பிள்ளைகளை குறை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிள்ளைகளை குறை சொல்லி காரியம் இல்லை. ஒரு அம்மா அப்பா அன்பை விதைத்து தன்னுடைய குழந்தையை நேசித்து அதை உணர்ந்த குழந்தையா இருந்தால் அது ஒரு காலம் தன்னுடைய தகப்பனை தாயையும் விட்டு பிரியாது. கடைசி காலத்தில் அவங்களோட கூட இருந்து கவனிக்காது. அது மாறாத எழுதப்படாத ஒரு நியமம். அன்பை ரசித்த ஒரு மனுஷன் அதை திருப்பி கொடுக்காம இருக்க மாட்டான். அது காரணம், அது இட்ஸ் டிவைன் ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஆண்டவர் அது எதிர்பார்க்கறது அப்படிதான். ஆண்டவருடைய அன்பை நமக்கு கொடுத்து அபரிமிதமாக கொடுக்கிறார். அவரு கொடுத்து அது எப்படி குமாரனை கொடுத்து நம்ம நேசிக்கிறார். அந்த அன்பு நம்ம மறுபடியும் திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம மறுபடியும் அவரை எப்படி நேசிக்க முடியும்? அவர் என்ன சொன்னா, என்னை போல இந்த சிறியதாய் ஒன்றுமில்லாத, ஆகாரம் இல்லாத, ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பற்றி சொல்லு.
அவர்களுக்கு பசியா இருந்தானா பசி, அவனுக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் கொடு, அவன் ஷெல்டர்ல இருந்தா ஷெல்டர் உண்டாக்கி கொடு. அப்படி நீ அவனுக்கு கொடுக்கறது எனக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நாம் ஃப்ரீடமா இருக்க வேண்டும். நம்ம இந்த அடிமைப்படாத மாதிரி நாம் சுதந்திரம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? அது அனுபவிக்க முடியாமல் பணம் 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 என்று போயினா அநேக குடும்பங்கள் இன்னைக்கு தங்களை குருவை குத்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருந்த காரியத்தை ஸ்லிப் பண்ணிவிட்டேன். அப்போ அதே போல ஒரு கணவனும் மனைவியும் அன்பான குழந்தைகள் வளர்த்தாங்கன்னா டெஃபினெட்ல அவங்க பார்ப்பாங்க இது சம்பவிக்க. டெஃபினெட்டா நோ ப்ராப்ளம். நீங்க உலகத்துக்கு அடிமைப்பட்டு பணத்துக்கு அடிமைப்பட்டு அதைக்காக குழந்தைகளை வளர்த்தீங்கன்னா அவனுக்கு உங்களோட அன்பு தெரியாது. இப்போ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், என்னை உண்டாக்கினார் என்றது அம்மா அப்பா மூலம் தெரியணும். மற்றவங்க மூலம் சொல்லி தெரிஞ்சா அது ஒரு வெளிப்பாடு இல்லை, அது ஒரு அவனுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அம்மா அப்பா தான் அவங்க கேரக்டர் மூலமாக கடவுளுக்கு பயப்படுறது என்ன, அன்புனா என்ன, தெய்வத்துக்கு இல்லை விசுவாசமா இருக்கிறது என்னன்னு அவன் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறத கேட்டு வளர்ந்த குழந்தை அம்மா அப்பாவை கண்டிப்பாக கவனிப்பாங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம்னா நாங்க அதை அனுபவிக்கிறோம். அதனால தயவு செய்து குழந்தைகளை அன்பா வளருங்க, உங்களை பார்ப்பாங்க. எல்லாமே குழந்தைகளை ஒரு ஆர்டிபிஷியலா அவங்களை நீ வளர்த்தேன்னா அப்புறம் அவங்களுக்கு அன்பை எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய காரியம். அநேக குடும்பங்கள்ல இந்த மாறுபாடு இருக்கிறது. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு இல்லாத இடத்துல இதெல்லாம் வரும். இந்த சாத்தான் என்று சொல்லப்பட்ட அவனுடைய கேரக்டருக்கு அடிமைப்பட்டு நம்ம அறிவுக்கு அடிமைப்பட்டு தெய்வத்தை தேடினா ஒரு நாளும் கிடைக்காது, தென்பட மாட்டார். அவர் வெரி சிம்பிள். ஆண்டவரை பற்றி இயேசுவை கடவுளை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறது புரிந்து கொள்கிறதுன்றது இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சு அநேக காரியங்களை செய்துதான் அவரை அடைய முடியும், தேட முடியும், அவருக்கு நிறைய கொடுத்து அவரை ப்ளீஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சிறிய ஒரு காரியத்துல விசுவாசித்தால் போதும். நம்ம எங்கேயும் போய் தேடி போக வேண்டியதில்லை, கோபுரங்கள்ல போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை இதை செய்ய தேவையில்லை. நம்ம விசுவாசத்தமா உள்ளவர்களா வீட்டுல நமக்கு குடும்பத்தை சந்தோஷமா நடத்திட்டு வந்தா நம்ம இருக்கிற இடத்தை தேடி அந்த தெய்வம் வருவார். அந்த சமாரியா ஸ்திரீ பற்றி நம்ம படிச்சோம். அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க இவர் தேடி போனார். அவளுடைய அந்த ஊழியத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி இதுதான். அவருக்கு சீசனோடு சேர்ந்து போன எல்லாம் இந்த செய்த ஊழியம் எல்லாம் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தது. அதாவது தீர்க்க தரிசனங்கள் சொன்ன காரியங்கள். சமாரியா ஸ்திரீல அதுல போய் அவளுக்கு சுவிசேஷம் பண்றது தீர்க்க தரிசனத்தில் எழுதப்படவில்லை. ஆண்டவர் அதை தேடி போனார். அதுபோல நாம் உண்மையா இருந்தால், எனக்கு அந்த ஸ்திரீயை போல விசுவாசமா இருந்தால் எனக்கு ஆண்டவர் வேணும், ஐ நீட் பீஸ் வேணும் அப்படின்னு வாஞ்சா இருந்தா போதும். அப்ப அது பீஸ் சினிமா கொடுக்குமா, சினிமாவோட கேரக்டர் கொடுக்குமா, அப்போ யூடியூப்ல உள்ளது கொடுக்குமா, அப்படியெல்லாம் தேடி போனா அது கிடைக்காது. யூ ஹேவ் டு வெயிட். வாஞ்சியோட தாகமா இருந்தா ஆண்டவர் கொடுப்பார். தாகம் உள்ளவருக்கு தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னார். அது கண்டிப்பா நடக்கும். அதனால நாலெட்ஜ் மூலமா ஆண்டவரை தேடவே தேடாதீங்க, வராது. ஆண்டவர் he want to give you wisdom, ஞானம். அவர் இயேசுதான் ஞானம், ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். அது சாத்தான் அதை எதிர்த்து தான் அவரை வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஞானத்தை எப்படி கொடுத்தா அவருடைய வசனம் மூலம். அவருடைய வசனம் தான் நமக்கு உணவு. நம்ம ஆத்மாவுக்கு ஃபுட்டு ஞானம் தான். அதை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் அது அநேக எபிசோட் மூலம் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் இதை கேட்கிற எல்லாரையும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். God bless.